ஆல்மோஸ்ட் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 அந்த மாதிரி தான் ஆச்சு. பட் நீங்கள் நினைப்பீங்க லேக்ஸில் செலவு பண்ணியிருப்போம் அப்படின்னு. ஸோ கவர்மெண்ட்டில் நிறையா ஸ்கீம்ஸ் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. அதை எல்லாமே ஆப்ட் பண்ணி நீங்கள் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். நான் சொல்ல மறந்துட்டேன். சரி, எங்கள் வயலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டாறு ஓடுது, காட்டாறுன்னு சொல்லுவாங்க. ஸோ இயர்லி ஒன்ஸில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நமக்கு தண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா. இது எல்லாமே ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா. பக்கத்தில் காட்டாறு ஓடுது. ஆனால் இதோட இந்த மண்ணோட பிரச்சனை ஒரு பிரச்சனைனா இந்த மாதிரி பிளவுகள் அதிகமாக ஆகும் கைஸ். ஸோ வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். லேண்ட்ஸ்லைடு வந்து ஏற்படுறதுக்கு ஒரு பெரிய ஒரு இனிஷியேட்டிவ்னு சொல்லலாம். தெரியுதா அவ்வளோ பிளவுகள். இந்த பிளவுகள் வந்து ரொம்பவே இதுவாக இருக்கும். ஏய், எங்கள் ஸ்கூபி ஹாப்பியாக இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணுவான். ஸோ இங்கே வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடோட சாணம் நிறையா இருக்கும். இதனால் என்ன பெனிஃபிட்னா இந்த வயலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல ஒரு உரம், அதாவது அந்த ஸ்ட்ரென்த்து கொடுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மோட்டோ ராக்கர்ஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா காய்ஸ், மீன் வளர்ப்பு பெருசாக இருக்காதீங்க. எப்படி வந்து ஒரு ட்ரையான ஏரியாவில் அக்ரிகல்ச்சர் பண்ணியிருக்கோம் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் எப்படி வந்து இங்கே ட்ரையான பிளேஸில் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சினிமாட்டிக் வீடியோ பார்த்துட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நம்ம ஸ்கூபி பாருங்கள் என்ன ஓட்டம் ஓடுதுன்னு வயலுக்குள்ளே. இதான் கைஸ் நம்ம இப்போ வயலுக்கு போகிற வழி பாருங்க. நமக்கு ஸ்கூபி தான் கைட் பண்ணுவாங்க, தெரியுதுங்களா? நம்ம போகும்போது திரும்பி பார்த்துக்குவாங்க வராங்களா இல்லையான்னு. ஸோ கைஸ், இப்போ நம்ம இந்த vlogல என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஊர் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம். ஸோ வந்து கொஞ்சம் ட்ரையான பிளேஸ் தான். ஸோ இங்கே வந்து எப்படி நாங்கள் அக்ரிகல்ச்சர் பண்ணுறோம், அதாவது விவசாயம் எப்படி பண்ணுறோம், எப்படி இங்கே வந்து என்ன பண்ணால் ஏதுவாக இருக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா தான் பண்ணுறாரு இவர். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மீன் குளங்கள், அதாவது வளர்ப்பு மீன்கள், அதை வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் வந்து ஆப்ட் பண்ணி அதில் நாங்கள் மானியமாக பெற்று நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்கூபி போ 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 பண்ணிக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா அந்த லேபர் ப்ராப்ளம் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. மேக்ஸிமம் எல்லோரும் இங்கே சிங்கப்பூர் போயிடுவாங்க. அதனால பார்த்திங்கன்னா ஐயோ வண்டி நடுவில் நின்றுச்சு. அதனால் ஸ்கூபி பாருங்கள் ரிட்டர்ன் வராங்க. ஸ்கூபி எப்படி போகிறது இங்கிட்டு? ஸ்கூபி எப்படி போகிறது சொல்லு. போகலாமா? சரி வா. சரியான முள்ளுக்காடு காய்ஸ், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த முள்ளுக்காடு. அடிக்கடி வண்டி வேறு ஆஃப் ஆயிடுது. ஸ்கூபி இதுக்கு மேலே போக முடியாது பைக்கில், வா நம்ம நடந்து போகலாம். ஸோ
கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வயலுக்கிட்ட ரீச் ஆகிட்டோம். ஸோ அப்படியே பை வாக்கு தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மண்ணு தான், இந்த கிளே சாயிலுமாங்க, களிமண்ணுமாங்க, அதுதான் எங்கள் ஊர் சைட்லாம். எங்கள் ஊர் சைடு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி சீக்கிரம் இதெல்லாம் வந்து மண்டிடுவாங்க, அதாவது சீக்கிரமாக வளரும். என்னதுன்னா விறகுக்கு நல்லா யூஸ் பண்ணுவாங்க. விறகுனா நம்ம இந்த எரிக்கிறதுக்கு அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கேஸ் கிடையாதுல்ல. ஸோ அந்த காலத்தில் கொண்டு வந்த சிஸ்டம் அது. இது வந்து முள்வேலி அப்படின்னு ஒரு செடி. இது இவ்வளோ நிறையா மண்டுது, எவ்வளோ அழிச்சாலுமே நம்ம வண்டுதே இருக்கு அப்படின்னு கேட்டதுப்போ, அந்த காலத்தில் பொலிட்டீஷியன்ஸ் வந்து இந்த ஏரியாவில் வந்து கேஸ் பிரச்சனை வறுமையினால சரி உங்களுக்கு எரிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு கொண்டோன்னு சொல்லிட்டு இந்த ஹெலிகாப்டரில் வந்து விதைகள் வந்து தூவி விட்டுருப்பாங்க. அதை தான் வந்து இப்படி மண்டி கிடக்குதுப்பா. என்ன கைஸ் வாய்க்கால் அப்படிம்பாங்க. ஸோ இது வழியாக தான் நம்ம தண்ணி வந்து நம்ம அக்ரிகேட் பண்ணுற லேண்டுக்கு கொண்டு போகிறோம். ஸோ ஒரு வழியாக பக்கத்தில் ரீச் ஆகிட்டோம். அந்த இடம் தான் நம்ம இது. ஸ்கூபியோட நிழல் தெரியுதா? ஸ்கூபி போ எனக்கு போயிட்டாரு. உங்களுக்கு தெரியும் எங்கேயுமே விவசாயம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சிங்கப்பூர் போயிட்டாங்க. அவங்கவுங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து இங்கே விவசாயமே பண்ணல கைஸ். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எங்கள் அப்பா தான் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சும்மா வந்து சவுக்கு மாதிரி போடலாம் அப்படின்னு. சரி வாங்க நெக்ஸ்ட்டு வந்து நான் வச்சது தான் அது வந்து பாதாம் மரம். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு குளம் இருக்குது. அது மெயின்டைன் பண்ணாமல் பார்த்திங்கன்னா எப்படி கிடக்குது பார்த்தீங்களா? ஸோ ரொம்ப மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் எதுவாக இருந்தாலும். எரிக்கிறதுக்கு விறகு எடுத்து வச்சுருக்காங்க பார்த்தீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஜேசிபி வந்த தடம்னு சொல்லுவாங்க. இது வழியாக தான் வந்திருக்கு. ஜேசிபி வந்து தான் வேலை பார்க்க முடியுங்களா? லேபர்ஸ் எங்கே கிடைக்க மாட்டுறாங்க இந்த ஏரியாவில் பொறுத்த வரைக்கும். உங்கள் ஏரியாலலாம் எப்படி லேபர்ஸ் கிடைக்கிறாங்களா? வந்தாலுமே மோனோபோலி பண்ணுறாங்களா? அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேண்டு ஏரியா வயலுக்கு ரீச் ஆகிட்டோம். எதுக்குன்னு சொல்லுங்கள், இந்த தண்ணியில் ஆட்டம் போடுறதுக்கு. ஸோ இது வழியாக வந்து நம்ம வாட்டர் வெளியே எடுத்து அக்ரிகல்ச்சர் பண்ணுற மாதிரி ஐடியா. இங்கே பார்த்தீங்களா? இதுக்கு தான் நீ வந்த ஸ்கூபி ஏய், இதுக்கு தானே வந்த? ஸோ கைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நாட் அ போர், ஃபுல் அண்ட் ஃபுல்லி நேச்சுரலாக வந்து ரெயின் வாட்டர் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இந்த வாட்டரில் வந்து ஒரு மிகப்பெரிய இந்த லேண்டில் வந்து ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் என்னென்னா, அவ்வளோ சீக்கிரம் மண் ட்ரை ஆக்காது பிகாஸ் ஆஃப் கிளே சாயில். ஸோ அந்த அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி ரொம்ப கம்மி. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து அந்த காலத்தில் ரைஸ் தான் நிறையா பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ரைஸ் பண்ணுறதுக்கு நிறைய தண்ணி தேவைப்படும். அது கம்மியான தண்ணியில் நிறைய பண்ணுறதுக்கு இந்த சாயில் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் இன்னொரு குளம், மொத்தம் 2 குளம், 2லேயுமே மீன் இல்லை. இது வந்து கவர்மெண்ட் மானியத்தில் வெட்டினது. பட் மேக்ஸிமம் கை காசு நிறையா செலவாயிருச்சு. இங்கே சைட்லலாம் பார்த்தீங்கன்னா
தேக்கு போட்டிருக்கோம். இந்த சைடும் தேக்கு போட்டிருக்கோம். பிகாஸ் அந்த சைடில் லேண்ட்ஸ்லைடு ஆகாமல் இருக்கிறதுக்கு தேக்கு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு அப்படியே வாங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா கோகோனட் கிராப்ஸ், தென்னை மரங்கள். ஸ்கூபி என்ன பண்ணுற? ஸ்கூபி, ஏய் ஸ்கூபி என்ன பண்ணுற? நீங்கள் போட்டிருக்கோம். காய்ஸ், நான் பேசிக்காக என்ன சொல்கிறது என்னென்னா, ஸோ அக்ரிகல்ச்சர் வந்து ஒரு பெரிய லெவலில் பண்ண முடியாது, சின்ன லெவலில் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு ஆல்மோஸ்ட் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 அந்த மாதிரி தான் ஆச்சு. பட் நீங்கள் நினைப்பீங்க லேக்ஸில் செலவு பண்ணியிருப்போம் அப்படின்னு. ஸோ கவர்மெண்ட்டில் நிறையா ஸ்கீம்ஸ், இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. அதை எல்லாமே ஆப்ட் பண்ணி நீங்கள் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி இருக்குதுன்னு சொல்லுவாங்களே. இப்போ வந்து எப்படின்னா, இப்போ வந்து நம்ம சிட்டியில் வந்து ஒரு போட்டி இருந்துச்சுன்னா நமக்கு கெடுதல் ஏதாச்சும் பண்ணுவாங்களே, அதாவது கிராமத்தில் அது இருக்குது. நம்ம கஷ்டப்பட்டு இந்த நாற்று வைக்கிறோம். இது வந்து தென்னை நாற்று. இது அவங்களோட ஆடை விட்டு எப்படி மேய்ஞ்சிருக்காங்க பாருங்கள். ஸோ அது ஒரு மனித சமுதாயம் வந்து ஒரு கேவலமானதுன்னு நான் இப்போ நிரூபிக்கிறேன் பாருங்கள். இதான் இங்கே இருக்குது பாருங்கள், நன்றி உள்ளது. இதெல்லாம் அப்படி பண்ணாதுங்க, நம்ம தாங்க அப்படி பண்ணுவோம். எப்படி பார்த்தீங்களா, எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பண்ணியிருக்கோம், எப்படி பண்ணிக்காங்க பார்த்தீங்களா. ஈஸியாக ஒரு ஆடுக்கு பாவம் என்ன தெரியும், அதுக்கு பசிக்குதுன்னு சாப்பிடுவோம். அது மேய்ச்சிட்டு வர அந்த மனிதர்களுக்கு தானே தெரியணும். பிகாஸ் ஐடி இண்டஸ்ட்ரியெலாம் எப்படி இருக்குன்னு நம்ம கெஸ் பண்ணவே முடியாது. பட் நம்மளாக ஒரு சுய தொழில் வந்து நம்ம சைமல்டன்ஸாக, அதாவது இதை ஃபுல்லாக பார்க்க முடியாது, ரிட்டர்ன்ஸ் இருக்காது. சுத்தமாக தண்ணிக்குள்ளே போயிட்டான். இங்கே பார்த்தா தெரியுதா ஸ்கூபி, அவ்வளோ ஹீட்டு பாடி. தண்ணி எவ்வளோ தண்ணி இருக்குது கைஸ் பாருங்கள், நல்லா ஆழந்தான். அது நல்லா குளிச்சுட்டு வந்துட்டேன். ஸ்கூபி நல்லா குளிச்சுட்டு வந்துட்டு ஜாட்டா என்ன அங்கே பார்க்குற? பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்டு கமெண்ட்ஸ் பண்ணிவிட்டு போங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸ்க்கு. ஸோ வெளிநாட்டில் நீங்கள் எங்கே இருந்தோ பார்த்துட்டு கண்டிப்பாக நம்ம ஊரில் என்ன நடக்குது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த விளாக் மூலிமா. ஸோ கைஸ், பாய், அன்டில் பாய் ஃப்ரம் மோடோரகர்ஸ்.